குரூப் 4 தேர்வு முறைகேடு வழக்கு கோர்ட்டில் டிஎன்பிசி சொன்ன முக்கியமான தகவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, டிஎன்பிசி குரூப் 4 தேர்வு இது ஆக்சுவலாக இந்த முறைகேடு வழக்கு அப்படிங்கிறது இப்போ இருந்ததில்லை. 2019 டிஎன்பிசி குரூப் 4 தேர்வில் மாநிலம் முழுவதும் நடந்த தேர்வுகளில் வந்து டாப் ரேங்க்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 100 பேர் ஒரே சென்டர்லேருந்து வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இஷ்யூ இருந்தது. ஸோ அந்த முறைகேடு தொடர்பான வழக்கு 99 பேர் வந்து வாழ்நாள் தகுதி இழப்பு செய்யப்பட்டாங்க. சரியா? ஸோ அப்போது வந்து பார்த்திங்கன்னா இது குறித்து விசாரித்த போது தேர்வில் முறைகேடு நடந்திருப்பது தெரிய வந்தது. இந்த முறைகேடு தொடர்பான டிஎன்பிசி அளித்த புகாரின் அடிப்படையில் சிபிசிஐடி போலீஸார் வழக்கு பதிவு செய்து பலரை கைது செஞ்சாங்க, தகுதி இழப்பு செய்யப்பட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதில் வந்து விண்ணப்பதாரர்கள், புரோக்கர்கள், பார்சல் சர்வீஸ் ஓட்டுநர்கள், காவலர்கள் மட்டுமே வந்து இது பண்ணியிருக்காங்க. உயரதிகாரிகள் யாரும் வழக்கில் சேர்க்கப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு மனு கொடுத்துருக்காங்க. உயரதிகாரிகள் ஆதரவு இல்லாமல் இது நடந்திருக்க வாய்ப்பில்லை. இது மாதிரி 2014 நடத்திய குரூப் 1 தேர்விலும் முறைகேடு வந்து நடைபெற்றிருக்கிறது. இந்த தேர்வில் முறைகேடு செய்து வெற்றி பெற்ற பலர் காவல்துறை மற்றும் நிர்வாகத்துறையில் உயர் பொறுப்புகளில் உள்ளனர். தமிழகத்தின் லட்சக்கணக்கான இளைஞர்கள் அரசு வேலைக்கு டிஎன்பிசி நம்பியுள்ளனர். அரசு வேலைக்கு சில கடுமையாக படித்து வராங்க. எனவே டிஎன்பிசி தேர்வில் முறைகேடு செய்து வெற்றி பெறுவதற்கு அரசு வேலைக்காக கடுமையான முயன்று வரக்கூடிய இளைஞர்களுக்கு இழப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. டிஎன்பிசி முறைகேடுகளில் தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் சேர்ந்தவர்கள் தொடர்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சிபிசிஐடி விசாரித்தால் நியாயம் கிடைக்காது. எனவே டிஎன்பிசி முறைகேடு குறித்த வழக்குகளை சிபிஐ விசாரணைக்கு மாற்றியும் எதிர்காலத்தில் முறைகேடு நடக்காமல் தடுக்க மாநிலம் முழுவதும் யூபிஎஸ்சி டிஎன்பிசி பயிற்சி மையங்களை கண்காணிக்க குழு அமைக்க உத்தரவிடும் மாதிரி ஒரு மனு வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு மதுரை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இந்த மனு நீதிபதிகள் விசாரணைக்கு வந்தபோது டிஎன்பிசி வழக்கறிஞர் மனுதாரரின் கோரிக்கை ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டுள்ளது. உயர்நீதிமன்றம் 14/12/2021 பிறப்பித்த உத்தரவின்படி டிஎன்பிசி தேர்வு முறைகேடு வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னா, இன்னும் அதுவே முடிக்கல போல இருக்கு, இழுத்துக்கிட்டே இருக்காங்க. 6 வருஷமாக ஆகுது. இதையடுத்து நீதிபதிகள் மனுதாரனுடைய கோரிக்கை நிறைவேற்றப்பட்டுள்ளதால் இந்த மனு மீது உத்தரவு பிறக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு மனு வந்து முடித்து வைக்கப்படுதா சொல்கிறாங்க. பட் இது வந்து முன்னாடி நடந்த வழக்கு. ஸோ இப்போ இதுக்கு போட்டால் என்ன ஆகும், இப்போ நடந்திருக்கக்கூடிய தேர்வுக்கு என்ன சொல்ல போகிறாங்க, ஒரு பதிலும் டிஎன்பிசிகிட்டேருந்து கிடையாது. சரியா? இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.